காங்கிரஸ் இனிமேல் ஆட்சிக்கு வரவே முடியாது, எதிர்க்கட்சி வரிசைதான் அவர்களுக்கு நிரந்தரம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த மோடி, பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் 370 இடங்கள் கிடைக்கும் என்றார். பார்லிமென்ட்டில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடந்த விவாதத்துக்கு பிரதமர் நேற்று பதிலளித்திருக்கிறார். நடப்பு லோக்சபாவில் கடைசி கூட்டம் என்பதனால் தேர்தல் பிரச்சாரத்தின் துவக்கம் போலவே அவரது பேச்சுக்களும் ஒலித்தது. அவர் என்ன சொன்னார் என்று பார்த்தால், 3வது முறையாக பாஜக மீண்டும் ஆட்சி அமையும், காலம் வெகு தூரம் இல்லை, இன்னும் 100 அல்லது 125 நாட்களில் அது நடக்கப் போகிறது. 400க்கு மேலான இடங்கள் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். இதை நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ராஜ்யசபாவில் கூறியிருக்கிறார். நாங்கள் முதல் முறை ஆட்சி அமைத்தபோது முந்தைய அரசுகள் விட்டு சென்ற கழிவுகளை அகற்றி, இடிபாடுகளை அகற்றி சரி செய்திருக்கிறோம். 2வது ஆட்சியின் போது அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான அஸ்திவாரத்தை அமைத்திருக்கிறோம். 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் போது இந்த நாடு மிக பெரும் சாதனைகளையும் திட்டங்களையும் அறிவிப்புகளையும் பார்க்கப் போகிறது. எதிர்க்கட்சிகள் ஒரு விஷயத்தில் மிகவும் உறுதியுடன் இருப்பதை பார்க்கிறேன். அதற்காக அவர்களை பாராட்டுகிறேன். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய மற்றும் மக்களின் நம்பிக்கையை உறுதி செய்வதாக அமைந்திருக்கிறது. அதாவது நிரந்தரமாக எதிர்க்கட்சி வரிசையிலேயே இருப்பது என அவர்கள் தீர்மானித்து விட்டனர். பொதுமக்கள் அவர்களை ஆசீர்வதித்து அந்த எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பார்கள். எதிர்க்கட்சி வரிசையில் காங்கிரஸ் நீடிப்பது சந்தேகம்தான். அந்த கட்சியின் கதை முடிந்துவிட்டது. ஒன்றுக்கும் உதவாத ஒரு பொருளை எத்தனை காலம்தான் விற்க முயற்சிப்பீர்கள்? விரைவில் உங்கள் கடையை மூடும் நிலை ஏற்படும். அப்போது இங்குள்ள பார்வையாளர் மாடத்தில்தான் அந்த கட்சிக்கு இடம் கிடைக்கும். எதிர்க்கட்சிகளின் பரிதாபநிலைக்கு காங்கிரஸ் மட்டுமே காரணம். இதனால் தான் பல தலைவர்கள் தொகுதியை மாற்றலாமா, ராஜ்யசபாவுக்கு போகலாமா அல்லது வேறு கட்சிக்கு போகலாமா என யோசிக்க துவங்கியிருக்கிறார்கள். காங்கிரஸில் பல நல்ல இளம் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பேச, செயல்பட வாய்ப்பளித்தால் வாரிசுக்கு கிடைக்கும் விளம்பர வெளிச்சம் மங்கிவிடுமோ என்ற அச்சத்தில் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. ஒரு கட்சியில் வாரிசுகள் இருக்கலாம், ஆனால் கட்சியே வாரிசு கையில் இருப்பதை ஆபத்தானதாக இருக்கிறது. ஊழல் செய்து நாட்டை கொள்ளையடித்தவர்கள் அதற்கான பலனை அனுபவித்தே தீர வேண்டும். ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால் அதை சிலர் எதிர்க்கிறார்கள். ஊழலின் கொள்ளையடித்த பணம் மீட்கப்படும், கொள்ளையடிக்க அனுமதிக்க மாட்டேன். ஊழல் செய்தவர்களிடமிருந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 5000 கோடி ரூபாய் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பாஜக ஆட்சி காலத்தில் 1 கோடி லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் பிரதமர் பதவிக்கு வைத்த நேரு, இந்திரா போன்றவர்கள் இந்தியாவின் திறமை மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். இந்தியர்கள் சோம்பேறிகள், எதையும் சாதிக்க தெரியாதவர்கள் என அவர்கள் நினைத்தனர். ஆனால் இந்த அரசு நாட்டு மக்கள் மீது குறிப்பாக இளைஞர், பெண்கள் மீது அபார நம்பிக்கை கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை புரிகிறார்கள். உலகமே அதை பிரமிக்கணும் பார்க்கிறது. இந்த 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் நிறைவேற்றிய திட்டங்கள் செயல்படுத்த காங்கிரஸ் ஆட்சிக்கு 100 ஆண்டுகள் கூட போதுமானதாக இருக்காது. 3வது முறையாக என் தலைமையில் அமையப் போகும் ஆட்சி இந்தியாவை உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாற்றும் என்பது இந்த மோடியின் கேரண்டி என்று மோடி கேரண்டி கொடுத்து பேசியிருக்கிறார். அவரது உரை நெடுகிலும் ஆளும் தரப்பில் கைதட்டலும் எதிர்த்தரப்பில் கோஷமும் எழுத்து கொண்டே இருந்தது நேற்று பாராளுமன்றத்தில். நன்றி.